ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் ஒஃபென்ஸ். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள வசனங்களோ காட்சியமைப்போ உங்களின் முகங்களை சுளிக்க வைப்பதற்கான நோக்கமல்ல, முற்றிலும் உணர்ச்சிக்கும் வலிகளுக்கும் உரியது மட்டுமே. ஹலோ, இன்னைக்கு வாடகை கட்டணும்லப்பா, உனக்கு தெரியும்ல? தெரியுமா? இன்னும் சேலரி போடல. இன்னைக்கு நைட்டு போட்டுருவாங்க. நான் வரும்போது எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிப்பா, வரும்போது பார்த்து வாப்பா. சரிம்மா, நான் வைக்கிறேன். அண்ணா, ஒரு டீ 2 பிஸ்கெட்ண்ணா. வீட்டு வாடகை ஒரு 7000 ரூபாய், பைக் இஎம்ஐ ஒரு 3500, அப்புறம் அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு ஒரு 1200, கிரெடிட் கார்டு பில்லு ஒரு 1100, அப்புறம் பைக் பெட்ரோல் ஒரு 1000 ரூபாய், அப்புறம் கூட வெளில போகிறதுக்கு ஒரு 1500 ரூபா இருக்குது. அவ்வளோதானா? முடிஞ்சு. இந்த மாதம் எப்போ ஓட்ட போகிறேன்? என்ன திவ்யா ஃபோன் பண்ணியிருக்கா? சொல்லு பேபி. இப்போதான் அவனை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், நீயே கால் பண்ணிட்ட. கார்த்தி, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்கிறேன் பேபி, என்னாச்சு? ஃபர்ஸ்ட் பேபின்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. எரிச்சலாக வருது. என்னாச்சு உனக்கு? உனக்கு ஆர்த்தி தெரியுமா? ஆர்த்தியா? எந்த ஆர்த்தி? யாரு கேட்குற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. நடிக்காதடா, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? ஆமாம், எனக்கு ஆர்த்தின்னு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்தா. அவளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் பார்த்தேன், பேசிட்டு வந்தேன். இப்போ அதுக்குண்ணே? பாத்தியா என்கிட்ட இது சொல்லவே இல்லை. என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறான். இதை என்கிட்ட மறைக்க தானே பார்த்த? அவன் மட்டும் சொல்லலைனா? உன் ஃப்ரெண்டு சொன்னா நம்பிடுவியா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்பி என்னைக்காச்சும் விட்டு நான் சண்டை போட்டிருக்கேன். என்ன சொன்னாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி? நான் அப்படி சொல்லடி. 1000 பேர் அதை சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி நம்மளுக்கு தானே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டப்பா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன லவ் பண்ணிட்டு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்கிட்ட பேசுறது தானே ஒரு ரிலேஷன்ஷிப்பு. டென்ஷன் ஆகுது தெரியும். மயிரே, நீ பாத்தியா நான் பொண்ணு கூட பேசுறத? யாருக்கு தெரியும்? உன் ஃபோனை பார்த்தா தானே தெரியும் உன் லட்சணம் என்னன்னு. உன்னடி பிரச்சனை இப்போ என் மொபைலை பார்க்கணுமா? இருடி, இப்போ எல்லாம் அன்லாக் பண்ணி தரேன். நீ எங்க இருக்க? ஏப்பா சாமி, நீ ஒன்றும் காமிக்க வேணாம். நீ காமிச்ச வரைக்கும் போதும். என் ஆளை விடு. ஒருத்த மயிறு மாரி பேசாத. நீ ஆஃபீஸ் தானே இருக்க, அங்கேயே இரு, நானே வரேன்.
இவரை காப்பாத்தணும் கத்துரு. வாப்பா. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா? அவ்வளோ பெரிய பருப்பா நீ? சரி கொஞ்சம் வேலையாக இருந்தாண்டா அதான்டா எடுக்கல. டேய் ஒருத்த நடிக்காதடா. நான் அன்றைக்கே சொன்னேன் மச்சான் அஞ்சு இஎம்ஐ இருக்குது அமௌண்ட் ரெடி பண்ணு. ஒருத்த 3 நாளாக ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்க மாட்டேற. ஆனால் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஸ்டோரி மட்டும் போடுற. மச்சான் நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன்டா. அப்புறம் வீட்டில் அம்மா லோன் காசு கட்டணும்னு கேட்டேன், அதான்டா கொடுத்துட்டேன். ஏய் இந்த லட்சத்தில் உனக்கு ஐஃபோனு அது 14 ப்ரோ தான் வேணுமா? எனக்கு கார்டு தேய்க்கும் போதே கேட்டேன் மச்சான் மாதம் பில் 7,000 ரூபாய் கட்ட முடியுமான்னு. அப்போலாம் கட்டிடுறோம் மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான் பிடிங்கிருவோம் மச்சான்னு. இப்போ மாதம் இஎம்ஐ கட்டாமல் கதை குத்துனுக்குற. டேய் மச்சான் எனக்கு 2 days டைம் கொடுறேன், நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஏய் ஒருத்த பேன் காசு போச்சடா. நான் வீட்டில் சேலரி தர தேவையில்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. மொத்த பில்லு 72,000 ஆகுது. எடுத்து வச்சுட்டு கிளம்பு. நான் கார்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். டேய் என்னடா சொல்கிறேன், மொத்தமாக எப்படிறா? ஐயா மாதம் தொங்கிட்டு இருக்க முடியாது புரியுதா? மச்சான் புரிஞ்சுக்கூடா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எந்த ப்ராப்ளமும் வராது, என்ன நம்புடா. ஏய் என்னடா நம்ப. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. நீக்குள்ள மற்ற காசு வேணும் அவ்வளோதான். ஏய் மொத்த மூஞ்ச பத்தால எரிச்சல் மேற வருது. படா. டேய் மணி நான் ரொம்ப ஓவராக பேசிட்டாடா, தமிழுக்கு அவ்வளோதான் லிமிட்டு. என்னப்பா லிமிட்டு? மொத்த என் காசு கேட்டவங்க க்ளோஸ் வருதா? டேய் மொத்தம் என்னடா என்ன? ஏ ப்ரோ பார்த்து ப்ரோ. மோல நீ பார்த்து வர மாட்டியா? ப்ரோ பார்த்து பேசுங்க. நீங்கள் தான் வந்து வண்டியில் விழுந்து. என்னடா ஓவராக பேசுற? உங்களை யார் மேலே அடி? என்ன வா வாங்கடா. வா தா. அடிங் அடிங் யாரும் மேடம் கை வைக்க. யாருக்கு சாவுடா சாவுடா. டேய் மச்சான் போலீஸ் ஓட ஓட. டேய் மொத்த சீக்கிரம் வேணும். டேய் வண்டி எடு. மச்சான் டக்குன்னு போ 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 போ. மொத்த அவனை அடிச்சிட்டும் ஃபோனை பிடிக்கிட்டு போகிற வரைக்கும் சும்மாவோட இருந்த வெக்கமால உனக்கு தூ. ப்ரோ கொஞ்சம் ஃபோன் தரீங்களா ப்ரோ? ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு தரேன். ஹலோ. ஏய் மொத்த மயிறு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? மச்சான் குளிச்சுன்னு இருந்தேன்டா. மொத்த திருப்பி பண்ணா நீ எடுக்கல. என்னாச்சு உன் ஃபோனுக்கு நாட் டச்சபிள்னு வருது? சரி இது யார் நம்பரு? மச்சான் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுடா. நீ கொஞ்சம் வரியா? இங்கே நம்ம டிக்கெட்டில் தான் இருக்கேன். நீ நேரில் வா மச்சான். இங்கே ஒருத்திட்ட ஃபோன் வாங்கி பேசிகிட்டு இருக்கேன்டா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டு மச்சான். நீ டென்ஷன் ஆகாத. டீ ஏதாவது குடிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 minutes வந்துடுறாங்க. சரி மச்சான். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் ஒரு டீண்ணா. ஏன் மச்சான் அவனே ஆச்சா? தெரில மச்சி, உன் மேலே தான் கோவத்தில் இருந்தேன், அது அவன் மேலே காமிச்சிட்டேன். வேண்டாம் நான் அச்சோன் இருக்கு. விடு மச்சான், இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட அடி வாங்கணுன்னு இருக்கு. மச்சான் தப்பு பண்ணிட்டேன்டா. மச்சான் நான் ஃபோன் எடுத்து மாட்டேன்டா. அந்த நேரத்தில் எதுவும் புரியலடா. நீ சொன்னது மட்டும்தான் மைண்டில் ஓடிந்தது. அதான் இதை எத்தனை வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டேன்டா. மச்சான் உன்னை போய் பார்த்துட்டு குத்துட்டு வந்துடலாமா? டேய் தற்குதி மாதிரி பேசாதடா.
இந்த ஃபோனை விற்று ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ கட்டலாம் வா. ஏய் பயமா இருக்குடா, போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா? டேய் காமெடி பண்ணாதடா. நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே சிபிஐ வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களா? பட இங்கே அதிகாரம் கையில் இருக்குன்னு அப்பா வேணாம் பண்ண அடிச்சே கொள்றானுங்க. குழந்தைங்களையும் பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு ஜாலியாக தானே சுற்றின்னு இருக்கானுங்க. அவனுங்களே ஒன்றும் பண்ணல, இந்த ஃபோனை தான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களா? வாடா கம்முன்னு. ஏய் மச்சான் எனக்கு சரியா படலடா. என்னடா நீ வேலைய மாட்ட. ஏரியாவில் மாட்டினா ஒருத்தர் மொபைல் கடை வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட குத்து வித்தரலாம் வா. டேய் ஏய் வாடா கம்முன்னு புறா வாடா. டேய் டேய் என்னடா சட்டையெல்லாம் மண்ணா இருக்கு, வண்டியில இருந்ததா ஊன்ட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். உனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று கால் பண்ணியிருந்தல, ஆமாம். அதுக்கு முன்னாடி திவ்யா ஃபோன் பண்ணியிருந்தாடா. ஒரே சண்டை. அவன் ஃப்ரெண்டு யாரோ நான் ஆர்த்திகிட்ட பேசின்ற போய் தப்பாக விட சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பயங்கரமான சண்டை போட்டுட்டா. நானும் டென்ஷனில் என்னென்னோ பேசிட்டேன். லாஸ்ட் டைம் மொபைல் அன்லாக் பண்ணிவிட்டு அவட்ட காட்ட கிளம்போது தான் உனக்கே கால் பண்ணேன். ஐயோ டேய் ஏன்டா இப்படி? சரி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் போகிற வழியே 2 பேர் சண்டை போட்டுருந்தானே மச்சான். பைக் மேலே விழுந்தானுங்க. நான் பார்த்து போகிற தான் சொன்னேன், அதுக்கு என்ன அடிச்சுட்டு என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டானுங்கடா. முன்னாடிச்சிட்டானுங்களா? இப்போ தயாரா அவனுங்க? யாருன்னு தெரிலடா, என்ன பண்ணுறதுன்னு தெரில மச்சி. கடுப்பாக இருக்குது, எனக்கு என் ஃபோன் வேணும்டா. சரி முதல்ல போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வா. மச்சான் அதெல்லாம் செட் ஆகுது மச்சான். என் ஃபோன் வெறும் 20,000 தான், அதுவும் 3 வருஷத்துக்கு பழசுரா. அது எப்படி மச்சான் கண்டுபிடிப்பாங்க? டே எனக்கு புரியுதுடா, பட் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான காப்பி நம்மள்ட்ட இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். வா வண்டி எடுத்து போகலாம். வண்டி சாவி எங்க? வண்டியில் இருக்கா பாரு. டேய் மச்சான் என்னடா உன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது? ஹலோ 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 கேக்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ, கேட்குது ப்ரோ இங்க ஒரு பைக் ஆக்சிடென்ட், ஸ்பாட்லயே 2 பேருமே இறந்துட்டாங்க. நீங்க யாரு? இவங்க ஃப்ரெண்டா? மச்சான் அவங்க இறந்துட்டாங்களாண்டா. ப்ரோ என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல ப்ரோ. ப்ரோ ப்ரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை ப்ரோ. என்னை அடிச்சுட்டு என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஏதோ சொல்றீங்க? நான் ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணா நீங்க ஏதோ கதை சொல்றீங்க. ப்ரோ நம்புங்க ப்ரோ, சத்தியமாக என் ஃபோன் தான் ப்ரோ. என் ஃபோனை மட்டும் கொடுத்துருங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ. ஏன் தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு இருக்கு ப்ரோ. ப்ரோ அப்பெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. சரி ப்ரோ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? இல்லை ப்ரோ நீங்கள் மொபைல் எடுப்பராச்சு பார்த்தாங்களா? இல்ல ப்ரோ ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு 4 பேர் வந்து பார்த்தோம், அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ. அப்புறம் தான் போலீஸ் வந்தாங்க ப்ரோ, யாரும் பார்க்கல. அப்போ ஓகே ப்ரோ, உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது ப்ரோ. ஓகே ப்ரோ சரி எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் ப்ரோ, நானே வரேன். 2 hours ஆகும், நான் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து ஃபோனை கொடுத்துட்றேன். சரி ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. என்னடா ஃபோன் கச்சிச்சு மச்சான், கடவுள் இருக்கா மச்சான் என் கூட. டேய் கடவுளா? ஏண்டா ஃபோன் எடுத்து கொடுத்துரு மனுஷன், கிரெடிட்ஸ் கடவுளுக்கா? சரி வா ஃபோன் கச்சிச்சில வந்து ட்ரீட்டே வை. மொத்தம் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிடுது, ட்ரீட் கேட்குற பார்த்தியா நீ? சரி கேட்கல வா. சரி குச்சிட்டி காசு குத்தியா? பே பண்ணுறேன் வா போகலாம். சரி வந்து தொலை உட்காண்டியா? ஏய் இந்தா கால் பண்ணுறான் பேர். ஹலோ ப்ரோ ஒர்க்கு முடிஞ்சிச்சு ப்ரோ. எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா வந்து கொடுத்துருவேன். ப்ரோ இந்த நம்பருக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து கொஞ்சம் வந்துடுறீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. சென்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. வந்துச்சு ப்ரோ, பார்த்து வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. இல்லை மச்சான் மச்சான் அவர் வந்துட்டு இருக்காராண்டா. சரி திவ்யா வேறு எத்தனை ஃபோன் பண்ணால் தெரியல. சரி அவர் வந்த உடனே அமௌண்ட் ஒன்று ஜிபேயில் சென்ட் பண்ணுறேன், அம்மாக்கிட்ட வாடகை காசுன்னு கொடுத்துரு. நான் போய் திவ்யாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் மச்சி. சரிடா ஓகே. டேய் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, என்னாச்சு?
ப்ரோ லொக்கேஷன் வந்துட்டேன். நீங்கள் எங்கே ப்ரோ இருக்கீங்க? ப்ரோ இவ்வளோ சீக்கிரம் வந்துடுறீங்களா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் அனுப்பின லொக்கேஷன் 2 கிலோமீட்டர் தான் ப்ரோ காமிச்சிது. அதான் ப்ரோ வந்துட்டேன். கிரவுண்டு ஒன்று இருக்கு, அதுக்கு வெளியே தான் ப்ரோ இருக்கேன். ஆமாம் ப்ரோ, அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் நான் இருக்கேன். அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்களேன். வந்துடுறேன் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஃபிட்டிலிட்டி செட் போட்டிருக்கீங்களா? டேய் ஆமாம் ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கீங்க அவனை நீங்கள்? பாரு. ஆமாம் ப்ரோ, அப்படியே லெஃப்ட் பாருங்க. இங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க ப்ரோ. இங்கே பாருங்க. நம்மளே கண்டுபிடிக்க தெரியலையே, இவன் எப்படி கஸ்டமர் கண்டுபிடிப்பான்? என்னங்க ப்ரோ? ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல விடுங்க ப்ரோ. இதில் என்ன ப்ரோ இருக்கு? இது ப்ரோ இது தவிர என்ன சொல்கிறேன்னு ப்ரோ தெரியல ப்ரோ. பரவாயில்ல விடுங்க ப்ரோ. வேலை நிறைய இருக்கு ப்ரோ, நான் கிளம்புறேன். ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ, ஏதாவது சாப்பிட்டு ப்ரோ போகலாம். அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, நிறைய டெலிவரி இருக்கு ப்ரோ, நான் கிளம்புறேன் ப்ரோ. ப்ரோ டீ காஃபி என்ன சாப்பிட்டு போங்க ப்ரோ. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. ப்ரோ மச்சி திவ்யா எவ்வளோ கால் பண்ணியிருக்கா பாரு. அப்பயே சொன்னல. சரி பேசு. ஏய் ஹலோ யாரு? மிஸ்டர் கார்த்திக், உங்கள் வாட்ஸ்அப்பை கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? யாருங்க? ஹலோ பார்த்துட்டு வாங்க ப்ரோ, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏய் யாரா? ஒரு நிமிஷம்டா. யாரா நீ? ஹலோ சொல்டா மணி. என்னண்ணா வெளியே இருக்கீங்களா? நான் கடைக்கு வந்தேன், நீங்கள் இல்லை. ஆமாண்டா, கடையில் பையன் இருப்பான். நீ என்னொன்னுமா வாங்கிக்கோ, நான் அவன்கிட்ட சொல்கிறேன். அது இல்லை, வேற ஒரு மேட்ரு, அதான் உங்களாண்ட நேரில் பேசலான்னு. அப்படியா? சரி, நான் இங்கே நம்ம ஏரியா ஜூஸ் கடையில் தான் இருக்கேன். நீ வா, நேரில் பேசுவோம். ஓகேண்ணா, வந்துடுறேன். மாட்டேண்ணா வணங்கண்ணா. வாடா. நான் என் ஃப்ரெண்டு சுரேஷ். ஆயிப்பா உட்காருங்க. மச்சி உள்ள போடா, உட்கார. அப்புறம் ஜூஸு? இல்லைண்ணா எதுவும் வேணாம். ப்ரோ 2 முடிச்சிட்டோம். என்னடா மேட்ரு? நேரில் பேசணும்னு சொன்னேன். மொபைல் ஒன்று சேல் பண்ணணும். சரிடா, என்ன மொபைலு, என்ன மாடலு, யாரு? நான் மூணு உட்கார, நான் பார்த்துக்கிறேன். என்னடா? நான் என் ஃப்ரெண்ட்ண்ணா, இவனுக்கு மொபைல் ஒன்று இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தேன். அது ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ கட்டலன்னு கேட்க போன இடத்துல எங்கள் பேருக்கு சண்டே ஆயிடுச்சு. அந்த சண்டையில் நடுவில் வந்த ஒருத்தனை போட்டு அஷ்டம். அங்கேருந்து ஓடி வரும்போது அவன் மொபைல் எடுத்துகிட்டு வந்துட்டானா. அதை தானே இப்போது சேல் பண்ணி கொடுக்கணும். அப்படியா? அந்த மொபைலை காட்டு. இதாண்ணா. ஃபோனை அன்லாக் பண்ணியா? இல்லைண்ணா, அதை ஆன் கூட பண்ணல. எவ்வளோடா வேணும் உனக்கு? எவ்வளோண்ணா கிடைக்கும்? உனக்கு எவ்வளோடா வேணும்? நான் ஒரு 7500 இருந்தால் போதுண்ணா. மொத்தமாக எவ்வளோடா வேணும்? நோ என்னண்ணா சொல்கிறீங்க? அந்த ஃபோனை பார்த்தாலே எவனும் வாங்க மாட்டான். இல்லை எவ்வளோ வேணுமா கீழே வேணும்னு சொல்லிக்கிறீங்க. நானே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க பயந்து. இன்னைக்கு ஃபோனை கொண்டான். டேய் இந்த மூணு உட்காரான். இஎம்ஐ கட்ட காசு வச்சுக்கிறியா? எல்லாரும் பார்த்து பேர் அமைதியாரு. என்ன உனக்கு? அவன் போலீஸ்கிட்ட போகக்கூடாது அதானே? இந்த ஃபோனு அவங்ககிட்டே போகும், நம்மளுக்கு அமௌண்ட்டும் வரும். ஓகேவா? ஒன்றும் புரியல. ஜூஸ் குடிங்க.
ஹேய் படா. ஹலோ, நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், சீக்கிரம் வா. நான் சொல்கிறத 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதோ இந்த ஃபோனோட ரேட் எவ்வளோ இருக்கும்? 15,000 20,000 இருக்குமா? இருக்குண்ணா. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் ரொம்ப காஸ்ட்லி. இந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கவங்களாம் பெரும்பாலும் யாராக இருப்பா? லோயர் மிடில் கிளாஸ் இல்லை மிடில் கிளாஸ், கரெக்டாக? அவனுங்களுக்கெலாம் மானன்றது ரொம்ப பெருசு. மானம் போச்சு தொங்கிடுவானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபோனில் இருக்க டேட்டாஸில் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபோனை அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டு காப்பி பண்ண அவனோட சிஸ்டர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ்லாம் ஏஐ மூலயமா மாஃப் பண்ணி அதை அவனுக்கு சென்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி பைசா எடுக்க போகிறோம். புரியுதா? நீ கேட்கலாம், என்னடா மிடில் கிளாஸ் சொல்கிறீங்க, அவங்ககிட்ட எப்படின்னா இவ்வளோ பணம் இருக்கும்னு. அதுக்கு தான் கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு லோன் அப்ளிகேஷன்ஸ். 2 நிமிஷம் லோன் தரேன், 3 நிமிஷம் லோன் தரேன், பேப்பரே எல்லாம் லோன் தரேன்னு. மிடில் கிளாஸ் மூலத்தனமாக வச்சு தான் இந்த லோன் அப்ளிகேஷன்லாம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லோன் அப்ளிகேஷனை வச்சு தான் அவனை லோன் அப்ளை பண்ண வச்சு பைசா எடுக்க போகிறோம். புரியுதா? நோ நோ நோ, நீ சொல்கிறான் பார்த்து எனக்கு பயமாக இருக்கு. நீ ஃபோனை கொடு. நீ ஃபோனை கொடு. டேய் அடா டேய் மூணு உட்காரு. நான் மொத்த பைசா கச்சிரும்ல. டேய் மச்சான், லூஸ் மாதிரி பண்ணாதரா. அவர் பண்ணுறதுலாம் பெரிய தப்பு. அந்த பாவம்லாம் நம்மளுக்கு வேணாம் மச்சான், சொன்னா கேளு. டேய் எதிரா தப்பு? யார் தப்பு? நானா? சரிடா, நீ சொல்கிற மாதிரி நான் தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சொசைட்டி. புரியல? அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் இருக்கிறதெல்லாம் அவங்க இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுமே, தூக்கி போட்டு போக வேண்டியது தானே? போகமாட்டான். ஏன்? இந்த சொசைட்டி. ஐயோ அவன் எப்படி பார்ப்பான், இவன் எப்படி பேசுவான்ற பயம். அதுக்கு பயந்து நான் கேட்குற காசை கொடுப்பான். ஒத்த அவனை விடுறா. அந்த பொண்ணு எடுத்துக்கோ, அவளுக்கு தெரியும் இதெல்லாம் அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு. ஒரு போல்டான பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா? அவன் அம்மா அப்பாட்ட போயிட்டு, மா இது யாரோ எடிட் பண்ணியிருக்காங்க, இது நான் இல்லை, என்னை நம்புமா, நான் உன் பொண்ணுமான்னு சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு பைக் பண்ணும் அசிங்க பண்ணுன்னு போல்டாக வெளியே வரான்னு வச்சுக்கோ. இந்த சொசைட்டி அவளை என்னடா பண்ணும் சொல்லுங்கடா? உங்ககிட்ட கேட்குறேன். பார்க்குற பார்வையிலையும் பேசுகிற பேச்சிலையும் மீம்ஸ்லையும் ட்ரோல்ஸ்லையும் போட்டு அவளை கொன்னுடுண்டா. இங்கே ஒரு பொண்ணோட ப்ரைவேட் ஃபோட்டோவோ வீடியோவோ அவளுக்கு தெரியாமல் வெளியே வந்தா அதை பார்த்து பரிதாபப்படுற கூட்டம் அதிகம். லிங்க்கு கொடு, ஷேர் பண்ணு, சென்ட் பண்ணு சொல்கிற கூட்டம் தான்டா அதிகம். இப்போ சொல்லு, யார் தப்பு? நானா இல்லை இந்த சொசைட்டியா? இல்லை இந்த சொசைட்டி யாருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எங்களை மாரி ஆளுக்கா இல்லை உங்களை மாரி ஆளுக்கா? ஹேய், நீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதோ இதில் ஒரு 6 நம்பர் போட்டு லாக் பண்ணிட்டா உங்கள் ப்ரைவேட்டில் சீக்ரெட்டாக இருக்குண்ணா? ஒத்தா டேய், நீ எங்கே போகிற, எங்கே வர, என்ன சாப்பிட்ற, என்ன பார்க்குறன்னு முத கொண்டோம் உன்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சின்ன வயசில் எப்போ அவன் சொல்லுவார், தம்பி தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் மேலே இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ணுறத ஒருத்தன் பார்த்து தான் இருக்கான். ஏ மணி, உனக்கு தானே ஏமி? நீங்கள் பண்ணுங்கண்ணா, பார்த்துக்கலாம். ஹலோ, அப்படியே உள்ளவா. ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருண்ணா. அந்த வீடியோலாம் வெளியே வந்துச்சுன்னா என் அம்மா தங்கச்சிலாம் செத்துருவாங்கண்ணா. உன் காலில் கூட விழுறேண்ணா. நீ கேட்குற காசுலாம் என்கிட்ட இல்லைண்ணா. வேலை கிடைக்காம ஃபுட் டெலிவரி பண்ணி தானே இந்த பொழப்பை ஓட்டுறேன்.
அண்ணா விட்டுருண்ணா அண்ணா வேணாண்ணா. ஏந்திரா வேலையே உட்கார். அழுவாத, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. உன் தங்கச்சி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். என்னடா பண்ணும்? இதை பிடி. நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பேசு, ஓகேவா? ஹலோ, கேட்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ, கேட்குது. 2 hours ஆகும். நான் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து ஃபோனை கொடுத்துட்றேன். அண்ணா ஃபோன். ஹலோ அண்ணா, இன்னைக்கு என் பொண்ணு நாளைக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னலண்ணா, அது வேணாண்ணா. வீட்டாண்ட சுடிதார் வித்துட்டு வந்தாங்கண்ணா, அது வாங்கிக்கினேன். வாரம் ஆனால் 100 ரூபா கொடுத்தா போதுண்ணா. எனக்கும் அம்மாக்கும் நைட்டு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வரியாண்ணா? வரம்மா. ப்ரோ உங்களை கூப்பிட்டாரு, வாங்க. வந்துட்டார்ண்ணா. இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஓடிடு. மீறி அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்ச உன் தங்கச்சி ஃபோட்டோஸ் வீடியோஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிடும். புரியுதா? போ. ஒருத்த யாரா நீ? கொம்மால கையில மட்டும் சாவடிச்சிருடா. ஒருத்த கத்தாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ நம்பருக்கு ஒரு கால் வரும், ஒரு லோன் ஏஜென்ட் வருவான். அவன்கிட்ட உன் டீட்டெயில்ஸை கொடு, உன் பேரில் லோன் எடுப்பான். அதை மட்டும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அவ்வளோதான். நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவும் வெளியே வராது. நம்ம டீலிங் டீசெண்டாக இருக்கும். இதை மீறி நீ ஏதாவது ட்ரை பண்ண, இன்னைக்கு ட்ரெண்டிங்கே உன் வீடியோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வைப்பேன். பத்தா ஃபோனை விடா மயிரே. டேய் என்னடா ஆச்சு மச்சான்? இங்க பாரு மச்சான். டேய் என்னடா இது? மச்சான் மச்சான் பண்ணிருக்கான். ஏய் மச்சான், பார்த்துக்கலாம் விட்றா. ப்ரோ கார்த்தி யாரு ப்ரோ? உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது கொடுத்தீங்கன்னா 2 minutesல லோன் அப்ரூவ் ஆயிரும். சொல்கிறா மச்சான், ஒரு வழியாக லாஸ்ட் இஎம்ஐ பே பண்ணிட்டேன்டா. ஏய் மச்சான், அவனுங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டானுங்கடா. என்னடா சொல்ற? நம்ம ஸ்கூலு காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்துருச்சு. மொத்த உன் மொபைல்ல இருந்து ஷேர் ஆயிருக்கு. அவனுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வேற வச்சிட்டானுடா. மச்சான் நீ ஒன்றும் பயப்படாத. நீ நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்கிற பில்டிங் வந்துரு, சரியா? எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சீக்கிரம் வாடா.
ஏன்டா இப்படி பண்ண? திவா திவா நான் பண்ணல திவா, சத்தியமா சொல்றேன் திவா, நான் பண்ணல திவா. எங்க அம்மா சத்தியமா சொல்றேன் திவ்யா, நான் பண்ணல திவ்யா. ப்ளீஸ் திவ்யா, நம்ப திவ்யா. உன்னை லவ் பண்ண தவிர வேற என்னடா நான் பண்ணேன்? திவ்யா திவ்யா அது வெறும் இப்படி தான் திவ்யா. இது காரணம் தான் திவ்யா. ப்ளீஸ் திவ்யா நம்ப திவ்யா, எங்க கொஞ்சம் சொல்றது கேளு திவ்யா, எங்க பாரு திவ்யா. ப்ளீஸ் திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா. இதுக்கப்புறம் என்ன பார்க்கறவள பாப்பா. அப்பெல்லாம் இல்ல திவ்யா, நான் இருக்கேன் திவ்யா. சொல்றத ஒரு செக் கேளு திவ்யா, பாரு திவ்யா. இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன். அப்பெல்லாம் சொல்லாதடி, என்னை பத்தி யோசிச்சு பாருடி. நான் இருக்கேன்டி, பாருடி. திவ்யா திவ்யா என்ன பண்ணி திவ்யா? வேணாம் திவ்யா திவ்யா, வேணாம் திவ்யா திவ்யா, எதுவும் பண்ணாத திவ்யா திவ்யா திவ்யா. ப்ளீஸ் திவ்யா திவ்யா, ஒரு செக் சொல்றத கேளு, பாரு திவ்யா திவ்யா திவ்யா. என்னடி பண்ற திவ்யா? வேணாம் திவ்யா திவ்யா, ப்ளீஸ் திவ்யா திவ்யா, வேணாம் திவ்யா, ப்ளீஸ் திவ்யா திவ்யா திவ்யா. திவ்யா சொல்றத கேளு திவ்யா, ப்ளீஸ் திவ்யா, பண்ணாத திவ்யா திவ்யா, பயப்பட. லவ் யூ டா. பண்ணாத திவ்யா திவ்யா, பயப்பட திவ்யா திவ்யா. திவ்யா வேணாம் திவ்யா திவ்யா. என்னோட பையன் திவ்யா. Love you,
சந்தோஷ் 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 மச்சான் திவ்யா செத்துட்டா மச்சான். என்னாலதான் மச்சான் அவன் செத்தான். ஒருத்தன் என்கிட்ட ஃபோன் கொடுத்த அப்படியே மாட்டான் மச்சான். அவனை எனக்கு கழுத்துக்கு இப்படி கொண்டுட்டேன்டா. என்னால் ஒருத்தி செத்துட்டேன், நான் ஒருத்தனை கொண்டுட்டேன். இந்த ஃபோட்டோவை வீடியோவை இந்த ஊருக்குள்ளவே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்கிட்ட உயிரோடு இருக்கணும். நானும் அவன் போகிற இடத்துக்கு போகிறேன்டா. பாரு என்ன டேய் டேய் நான் பாறா டேய் ஒத்தன பாறா. இதெல்லாம் நான் தானே பண்ணேன். என்னது இது? பார்த்தா தெரில, லவ் லெட்ரு திவ்யா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னான். திவ்யாவா? மச்சான் நீ லவ் பண்ண போகிறேன்னு சொன்னியடா. எட்ரா கையை, அவளுக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை தான் பிடிச்சிருக்கான். நீ ரொம்ப நல்லா படிக்கிற, கிளாஸ் ஃபஸ்ட்டு வர எல்லாருக்கும் உனக்கு பிடிக்குது. இப்போ லவ் பண்ணு போ. ஏய் ஓவராக சீன் போடாத, அவளாம் உனக்கு ரொம்ப அதிகம். போய் மூடி லவ் பண்ணு போ. வெறுப்பு ஏற்றிக்கிட்டு. மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா மச்சான் இதை யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது தெரியலடா. உன்னை நம்பி தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்கிறாதடா. சொல்கிறா மச்சான் எனக்கு லவ் பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, பசங்க மேலே தான். மச்சான் எனக்கு என்ன பண்ணுறது தெரில மச்சான். பொண்ணுங்களை பார்த்தா எதுவும் தோண மாட்டேங்கிறா, பசங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குடா மச்சான். மச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பயப்படாத. ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் ஸ்டேஜ் தான், அதுவும் வளர வளர சரியாயிடும் மச்சி. பயப்படாத, விடு. மச்சான் யார்கிட்டையும் சொல்கிறாத மச்சான், என்னை ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்கடா. டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, என் நம்பி இவ்வளோ பேர் சொல்லியிருக்கேன், நான் அப்புறம் சொல்லுவேன், என் நம்புடா. சரி நீ லவ் பண்ணலாம் போய் திவாட்ட சொல்லிடவா? மச்சான் இதுக்கப்புறம் என் கூட நார்மலாக தான்டா இருப்பேன். டேய் லூஸ் மாதிரி பேசாதடா, நான் ஃப்ரெண்டுடா. ஏன்டா அப்படி பேசுகிற? ஒன்றுத்தையும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்க, நான் பார்த்துக்கிறேன், விடு. ஹே பேரி, நான் சொன்னேன்ல இவன் தாண்டி. வராண்டா ஆம்பளை மச்சான். எனக்கு பசங்க தான் ரொம்ப பிடிக்கும்.
அவன் தான் அர்த்தம். என்ன உனக்கு ஆம்பளைங்களா ரொம்ப பிடிக்குமாமே? என்ன பிடிச்சிருக்கா? சொல்றா. ஏய் சொல்றா. இங்க வாடா. ஏய் புறா. ஏய் கால புறா. ஏய் ஏய் புறா. ஏய் தூக்குடா. நீ லாக் பண்றா. சவுத்துல. வாய் மூடு. புறா வச்சு ரைட் வர கை புறா. வேண்டாம். வந்து தீயாக பரவுது ஜகமெல்லாம் தீ பிடிச்சு புண்ணாக மனமோ சதறி போன மண்ணாக பாவப்பட்ட பறவை ஒன்று விழுந்து கிடக்குதே கையெல்லாம் நடுங்குது நெஞ்சம் பதறுது சத்து வச்ச பாவம் நீங்கி போகாதே இது எல்லாத்துக்கு நீ தான்டா காரணம். நீ மட்டும் அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னதை வெளியே சொல்லாமல் இருந்தா இன்னைக்கு நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. அன்னைக்கு நடந்தது நினச்சி நேற்று வரைக்கும் அழுதுனே தான்டா இருக்கேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன்டா உன்னை வச்சு செய்யணும்னு. என்ன பண்ணணும்னு தெரில. 10 வருஷம் வெயிட் பண்ணேன். அன்னைக்கு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்தல மச்சான். இது எத்தனை டெலிட் பண்ணிட்டு கொடு மச்சான். டே அழுவாதரா, நான் பார்த்துக்கிறேன் விடு மச்சான். ப்ளீஸ் மச்சான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷ் டேய் இல்லடா. டேய் நான் தான்டா. அம்மா இங்க வாமா, திருப்பி அலறான் பாருமா. அன்னைக்கு அவன் அந்த ஏஐ வீடியோ வச்சு உன்னை மிரட்டினான்ல, அப்போ அழுதியே, பதர்னியே. ஐயோ இதெல்லாம் வெளியே தெரிஞ்சுமோன்னு பயந்தல்ல. அந்த வழியை, அதே வழியை உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சேன். கொடுத்தேன் மச்சான். உனக்கு இப்படி நடக்கணும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. உனக்கு அப்புறம் தெரியும் வழிய ஃபீலிங்ஸ்லாம். எங்களை மாதிரி ஆளுங்களோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்குலாம் வெறும் ஃபன் தானே. வானவில் கத்தி சண்டைன்னு வெறும் செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு எங்களை அடையாளப்படுத்திடுறீங்க. அதை தாண்டி உங்களை மாதிரி தானே நாங்களும். எங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதா, கனவு இருக்கக்கூடாதா, எல்லாத்தையும் போட்டு போச்சிடணுமா? சரி இதெல்லாம் உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு.
டேய், இன்னைக்கு நான் எப்படி என் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி தான்டா இப்போ நீயும். படா. ஆனால் மச்சான், என் வழியை உனக்கு கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் திவ்யா செத்துருவா, நீ ஒருத்தனை கொண்டுருவலாம் நினைக்கலடா. என்னை மன்னிச்சிரு. சமூகத்தின் பூ விழுந்த இந்த கண்களால் புறக்கணிக்கப்பட்ட, புறம் தள்ளப்பட்ட, சபிக்கப்பட்ட இந்த முகமில்லாத மனிதர்கள் காலத்திற்கும் வேடிக்கையும் கேளிக்கையும் மட்டும்தான். எனமே இல்லாம அழிஞ்சே போகும் சொன்னாக சொன்னாக முகமே இல்லாம செதஞ்சே போனோம் என்னாகும் என்னாகும் வட்ட வட்ட பறையில வடிஞ்ச ஏதனும் வளையும் தலத்தில் சிக்கி தொலைஞ்ச ஏசனும் எனமே இல்லாம தேகமெல்லாம் தீப்பிடிச்ச புண்ணாக மனமோ செதறி போன மண்ணாக பாவப்பட்ட பறவை ஒன்று விழுந்து கிடக்குது. கையெல்லாம் நடுங்குது, நெஞ்சம் பதறுதே, செத்து வச்ச பாவம் நீங்கி போகாதே. கண்ணிரண்டோ நீரடிக்க காத்து வந்து கண்துளிக்க ஆயிரம் அடியோடு தெஞ்சிடுதே, ஆலமும் விழுதோட சாஞ்சிடுதே. என் ரத்த சொந்தம் குத்தமுன்னு ஊரெல்லாம் பேசிடுமோ.